எல்லாருக்கும் பெரிய வணக்கம். முக்கியமாக என்னுடைய எவ்ரிதிங் யூ அனிமே ஃபேமிலிக்கு இன்றைக்கி நம்ம மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 104 தான் வந்து பார்க்க போகிறேன். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அந்த வெயிட் கிங்டத்துடைய சேர்ந்தனுக்கும் வந்து சண்டை வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஹீரோ தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஃப்ளேமை வச்சு அடித்து அவனை வந்து அப்படியே பறக்க வச்சு அவனை வந்து பார்த்திங்கன்னா அடித்து கீழே தள்ளிடுவான். கீழே விழுந்ததுக்கப்புறம் நீ என்னை கொல்லாத, நீ உன்னை கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து நான் அவங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்கிறப்போ சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே அவன் எழுந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புகையை போட்டுட்டு அங்கேருந்து மறைஞ்சி வேகமாக ஓடுவான். நம்ம ஹீரோ வந்து சிரிப்போடு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரே ஒரு ஸ்லாஷ் அவன் வயிற்றில் கத்தி கோத்தி அப்படியே இந்த பக்கம் வந்து கீழே விழுந்து துடிச்சிட்டு இருப்பான். குயின்சான், எங்களுடைய தேர்டு நோபல் உன்னை வந்து கொல்லுவார், அந்த உங்களுடைய கியூ கிளான் பீப்புள் எல்லாரையும் வந்து அவர் கொண்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன்னை மட்டும் இல்லை உன்னுடைய கியூ கிளானை சேர்ந்த எல்லாரையும் வந்து அவர் கொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே துடிச்சு கண்ணு முடுறப்போ நம்ம ஹீரோ தான் மனசுக்குள்ளே நான் வெய் கிங்டமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெய் கிங்டத்திலுடைய எல்லாரையும் வந்து ஒவ்வொருத்தனும் கொண்டுக்கிட்ட 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் இது வரல கிட்டத்தட்ட 11 பேரை வந்து இந்த வெய் கிங்டத்தை சேர்ந்தவங்களை வந்து கொண்டு இருக்கேன். ஆனால் அந்த நோபல் யாருங்கிறது அவனுக்கு தெரியலையே அப்படின்றப்போ ஒவ்வொருத்தங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஒரு வால் இது வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து அடிக்கிறப்ப நம்ம ஹீரோ ஜஸ்ட்டு மிஸ் ஆவான். அந்த இடத்துல அழகிய உருவம் கொண்ட ஒரு பெண்ணை வந்து அப்படியே காட்டுவாங்க. இவ தான் வந்து நம்ம ஹீரோ கூட வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பூலில் வந்து சண்டை போட்டவ. மறுபடியும் இவ்வளோ நான் இங்கே மீட் பண்ணுங்கிறத நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்போ உடனே அந்த லேடி வந்து நீ டேய் எங்கடா தப்பிச்சு ஓட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ நீ எனக்கு செஞ்ச ப்ராப்ளத்துக்கு உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கல இது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்தது, இது வந்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னு என்னை நம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறப்போ டேய் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக வருவா. உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் வந்து புரியாதா, நீ வந்து ஒரு குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடியை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவான். சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தோன்னா ஓவராக பேசிட்டடா அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வானத்தில் வந்து ஒரு பறந்து போகிறத வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கும் போது சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா சரி கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ஏன் இப்படி வந்து நடத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ ப்ராப்பராகனு வந்து இது தராமல் நீ என்னடா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து உன்னுடைய மார்ஷல் ஆர்ட்டை வந்து நான் எரேஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுவாள். நம்ம ஹீரோவும் அவளுடைய அட்டாக்லேருந்து தப்பிச்சு போகிறப்போ உடனே வந்து ஒரு ஸ்வாடு இது வச்சு வர வச்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ வந்து அதிலேருந்து தப்பிச்சு போவான். சில ஸ்லாஷ்லாம் வந்து அடிப்பான். அந்த ஸ்லாஷ் எல்லாமே வந்து தடுத்து நிறுத்திட்டு உடனே அந்த லேடி என்ன பண்ணுவான்னா ரெயின் கவுட்லெஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஏர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்வாட்ஸை வந்து ஃப்ளவர் ஸ்வாட்ஸை வந்து வர வச்சு அட்டாக் பண்ணுவாள். நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு இது வந்து காடு ஸ்வாட் டெக்னிக் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவன் என்ன பண்ணுவான்னா அவன் கையில் வச்சுருக்க மின்னலை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் எல்லாத்தையும் வந்து மேலே வந்து தடுத்து நிறுத்துவான். இந்த காடு ஃப்ளவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ மறுபடியும் இன்னொரு அட்டாக்கை வந்து பயன்படுத்துவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாடு இன்டென்ட்டை வந்து வர வைப்பான். பெரிய ஸ்வாடு இன்டென்ட்டை வந்து வர வச்சு அந்த ஃப்ளவருக்கு அந்த அட்டாக்கு எதிராக வந்து இதை கொண்டு வருவான். அதை பார்த்துட்டு அவளும் வந்து ஷாக்காக வரப்போ உடனே அந்த ஸ்வாடு இன்டென்ட் அவளையும் போய் அட்டாக் பண்ணுவான். அதை வந்து அவளை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவள் தான் சொல்லுவாள் இந்த ஃப்ளவர் காட் ரெயின் வந்து இவனால் எப்படி கம்ப்ளீட்டாக வந்து தடுக்க முடிஞ்சுது அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே வேகமாக ஓடிடுவான். ஓடினதுக்கப்புறம் அவன் வந்து தரையிறங்கி நம்ம ஹீரோவை வந்து சுற்றி பார்ப்பான். இந்த மேன் ரொம்ப வந்து என்கிட்ட இருந்து மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டானே, ஆனால் நான் வந்து ப்ரீவியஸாக இவனை வந்து அட்டாக் பண்ணுறப்போ ஏன் அவன் வந்து என்னை அட்டாக் பண்ணவே இல்லை, அவனுக்கு அட்டாக் பண்ணக்கூடிய நேரம் கிடச்சிதே ஏன் அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் கையில் இருந்து நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு வந்து ஒரு டிவைஸ் எடுத்து நம்ம ஹீரோவை வந்து ட்ராக் பண்ணுவா. இதோடு வந்து இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். அப்புறம் மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இருக்குது, அதை கொஞ்சம் அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலயமாவே வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாட்ஸ் ஆஃப்